நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது புதுச்சேரியின் எழில்மிகு கடற்கரை. இந்த கடற்கரையானது உலக புகழ்பெற்ற ஒரு கடற்கரையாகும். இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது தலைமைச் செயலகம், புதுச்சேரியினுடைய தலைமைச் செயலகம். அதிலிருந்து நாம் காந்தி சிலை நோக்கி செல்கின்றோம். அந்த சாலையை பாருங்கள், அதனுடைய எழில்மிகு தோற்றத்தை பாருங்கள். ஒரே சீராக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த மரங்கள் அந்த சாலைக்கு அழகு சேர்க்கின்றன. சாலையின் இருபுறங்களிலும் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. கிழக்கே பார்த்தால் கடல், மிக அழகிய ரம்மியமான அந்த சாலை. போக்குவரத்து தற்பொழுது இங்கு கிடையாது. மிக அழகான அந்த சாலையிலே நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். தற்போது நாம் காண்பது பழைய கலங்கரை விளக்கத்தினுடைய எழில்மிகு தோற்றம். அது தற்போது பயன்பாட்டில் இல்லாவிட்டாலும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. எதிர்ப்புறம் கடல், அழகிய அந்த கடலுக்கு அடுத்து காந்தி சிலை. காந்தி சிலையை சுற்றிலும் எழில்மிகு சிற்பங்கள் செதுக்கப்பட்ட கற்தூண்கள், உயர்ந்த அந்த கற்தூண்கள் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. இந்த காந்தி சிலை மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தோற்றத்தை பாருங்கள். தற்பொழுது அங்கே ஏதோ கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. எதிர்ப்புறம் ஜவஹர்லால் நேருவினுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாலையின் பெயர் குபேர் சாலை. மிக அழகிய அந்த சாலை, கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய நேருவினுடைய சிலை. அதை அடுத்து அந்த சுவர்களில் சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. தியாகிகளுடைய படங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அந்த படங்களை பாருங்கள். அந்த படங்களிலே முட்லூரைச் சேர்ந்த அஞ்சலை அம்மாள் படமும் அங்கே தீட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அழகிய கடற்கரையை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வந்து காண வேண்டும். தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அவசியம் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.